திருச்சிற்றம்பலம். நம்ம போன வாரம் பார்த்தபடி இதுவும் வந்து திருப்பழனி அப்படிங்கிற பதியில பாடப்பெற்றதுதான். இது வந்து திருப்புகழ்ல 165வது பாடலாக அமைய பெற்றிருக்கு. அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்லையும் வந்து முதல்ல நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலையாமை அப்படிங்கிற அந்த கொள்கைய நமக்கு வலியுறுத்துற விதமாக அந்த முதல் 4 வரிகள் இடம் பெற்றிருக்கு. அதாவது என்னன்னா, தமரும் அமரு மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக அப்படின்னு சொல்றாங்க. இதாவது என்னன்னா, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, எப்போ ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுற்றத்தார்களோடையும் அவர்களோட சேர்ந்த ஒரு இல்வாழ்க்கையிலயும் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோடையும் செல்வத்தோடையும் ஓரளவுக்கு திருப்தியாவும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இது வந்து இதே இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இன்னும் எத்தனை வருஷம் அப்படி ஒரு 50 வருஷம் போடலாம், இன்னும் 60 வருஷம் ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் அது முடியுது அப்படிங்கிற ஒரு நிலை அப்படி இருக்குங்கிறத நமக்கு இந்த இடத்துல சொல்றாரு. இது ஏன்னா ஒரு இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுக்கான காலம் நம்ம நம்ம எல்லாமே ஒரு கால தத்துவத்துக்குள்ளாரதான் சுழன்றுட்டு இருக்கோம். இந்த காலம் முடியும் பொழுது நமது பயணம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல முடிவு பெற்று மீண்டும் வேற ஒரு இடத்துல துவங்கும். இப்படி சுழன்று கொண்டு இருக்கும்பொழுது மீண்டும் அந்த ஒரே ஒரே மாதிரியான அந்த துன்பங்கள் இன்பங்களும் மாறி மாறி வருவதாகிய நிலை அப்படிங்கிறது வரும். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, தமரும் அப்படிங்கன்னா சுற்றத்தார்களும் அவர்கள் கூடியிருக்கும் இல்வாழ்க்கையும் இனிமையான செல்வமும் ஆட்சியும் என்னை விட்டு விலகி போகும்படி யமன் ஒருவன் என்னை தேடி வருவான் இல்லையா? அதுதான் அடுத்தது. கொடுமையான யமன் திண்ணிய பாச கயிற்றை கொண்டு தலையை சுற்றி வளைப்பதற்கு எரியாமல் அப்படின்றதுல நிப்பாட்டுறாரு. அதாவது தருக்கன் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே. அவன் எனக்கு அந்த பாசக்கயிறை என் மேல போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப இங்க ஒரு ஒரு நல்ல சுகமான வாழ்க்கை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதை எப்பயும் அதை போக்குறதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் வருவான். அந்த யமன் வந்து என் மேல பாசக்கயிறை போடுவான். அந்த நேரத்துல அவன் எனக்கு போடக்கூடாது. அதுக்கு பதிலா வேற என்ன நடக்கணும் அப்படின்னா, கமல விமல மரகத மணி, அதாவது தாமரை போன்ற பரிசுத்தமான மரகத மணி போன்ற கனக மருவும் இருப்பாதம் தங்கத்தை போல இருக்கக்கூடிய உனது 2 திருவடிகளும் கருத அருளி நான் நினைத்து கொண்டே இருக்குமாறு நீ அருள வேண்டும். இதுதான் வந்து ரொம்ப சிறப்பான வரி. கருத அருளி. நம்ம வந்து இந்த நினைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த சித்தம் அப்படிங்கிற அந்த நம்ம உண்மை விளக்கத்துல பார்த்த அந்த தத்துவத்துல சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அத சித்தத்தை வந்து நம்ம, அதாவது விருப்பம், நமது நினைப்பு, நம்ம சுந்தரரோட பாடல்கள்ல பல இடங்கள்ல அந்த இந்த நினைக்க நான் அவனை மறப்பேனா, நினைக்காமல் இருப்பேனா. இப்ப பொன்னார் மேனியனே அதுலயும் சரி, பித்தா பிறைசூடி அதுலயும் சொல்லி, மற்றொரு உன்னை நான் மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு அந்த மற்று பற்று எனக்கு ஒன்று இல்லை அப்படிங்கிற பாடல்லையும் அந்த நினைப்பு வந்து ஒன்னையே தான் இருக்கணும், உன்னை பிடிச்சிட்டு இருக்கணும். நம்ம காரைக்கால் அம்மையாரும் சொல்லுவாங்க, பிறவாமை வேண்டும் பிறப்பொன்றினில் இனி மறவாமை வேண்டும். அப்படி அப்படி வந்து நம்ம அந்த நினைப்பு அப்படிங்கிற அந்த செயல், அதுதான் ஒரு ஆன்மா செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம். வேற எதுவுமே அந்த ஆன்மாவுக்கு பவர் கிடையாது. செய்யறதுக்கோ ஆசைப்படுறதோ எதுவுமே விஷயம் கிடையாது. ஆனா அவனை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புடிச்சுக்கிட்டோம்னா, நமக்கான அந்த இயக்கம் அப்படிங்கிறது அது வந்து ஒரே சீரா போயிட்டு இருக்கும். அதனால நான் உன்னை நினைக்குமாறு நீ அருள வேண்டும். உன்னது அருளாலே உன் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி, நம்ம அந்த அவன் அருள் இருந்தாதான் அவனை நினைக்க முடியும். அப்படி நான் அவனை நினைத்தாலே எனக்கு இன்பம். அந்த இன்பத்தை நான் எனக்கு கிடைக்கணும்னா, நான் உன்னை நினைக்கிறதுக்கான அருளை நீ எனக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு அழகா சொல்றாரு. அடுத்தது இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். தர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, குமர சமர முருக பரம, இது வந்து முருகனுடைய பெருமைகளை இங்க சொல்றாரு. குமரா, போர் வீரா, மருகா, பரமனே,
குலவு பழனி மலையோனே, அதாவது இந்த பழனி மலை மேல வீற்று இருக்கக்கூடியவனே, வாசம் செய்பவனே, இருப்பவனே அப்படின்னு சொல்லி, கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாளா. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம குறவஞ்சி பெண்ணாகிய வள்ளியை மணப்பதற்காக அவர் அவர் போறாரு. ஒரு வயதான தோற்றம் கொண்டு போறாரு. எதுக்கு போறாரு? அப்படி எல்லாருக்கும் போயிட்டாங்களா? இல்ல, வள்ளிக்கு மட்டும் போறாரு. ஏன் போனாரு அப்படின்னா, வள்ளி போன பிறவியில முருகப்பெருமானையே எனக்கு மணவாளனாக வர வேண்டும் அப்படின்னு தவம் இயற்றியிருக்கா. அந்த தவத்துக்கான பலனாக அடுத்த பிறவி, எதுவுமே நம்ம இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே வேஸ்ட் கிடையவே கிடையாது. அதை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நான் இத போய் உட்கார்ந்து தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம செய்யறது எல்லாமே ஒரு நமக்கு உதவக்கூடிய நமக்கு இந்த பிறவில நமக்கு அது தெரியாது. மேபி அதோட பலன்களை அதாவது யாருக்கும் தீங்கு நினைக்காம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஏதோ ஒரு நல்லது கூட அடுத்த பிறவில ஒரு பெரிய பலனை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால நம்ம இவங்களுக்கு செஞ்சிட்டோமே, இவங்க நம்ம செஞ்ச உதவிய நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்னு கூட நம்ம வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த உதவி அவங்க நினைச்சு பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. அது நம்மள தானாவே சேரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு. முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும் சொல்றாரு. இத நான் சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தானே வரும் அப்படிங்கிறப்ப நமக்கு சிவபெருமான் நம்ம அந்த வினை பயனாக அந்த நல்வினையை நமக்கு ஊட்டுவார். வேற ஒரு தருணத்துல ஊட்டிடுவார். அதனால நம்ம அது நமக்கு சேர்ந்துரும். அது எந்தோ ஒரு வகையில நமக்கு அது நன்மை பயத்து விடுமே தவிர, நாம் செஞ்ச இப்போ நம்ம ஏதோ ஒரு விருப்பத்துக்காக சிவபெருமான் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம். ஒரு பல வருஷங்கள் அதற்காக முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா அந்த வேண்டுதல் நிறைவேறியே இருக்காது. அப்புறம் வருத்தப்பட்டிருப்பாங்க நல்ல பேர். இவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் சாமிகிட்ட என்னென்னமோ வேண்டி பார்த்தா அது ஒண்ணும் நடக்கல அப்படின்னு நம்ம விரக்தியா இருப்போம். ஆனா அதெல்லாம் வேஸ்டே கிடையாது அப்படிங்கறதுதான் நமக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த வள்ளியோட கதையை வச்சே நமக்கு புரியுது. ஏன்னா போன பிறவியில அவள் செய்த தவத்தின் பலனாக இந்த பிறவியில அவள் மறந்தே போயிட்டா. அவ அதுக்கான முயற்சியே எடுக்கல. அப்ப வராரு அந்த முருகப்பெருமான். அப்ப வந்தப்ப அவளுக்கு புரியல. அப்ப யானையை கொண்டு அவள் பயமுறுத்தி அந்த யானையை கண்டு பயந்ததன் காரணமாக முருகனை நோக்கி ஓடி வர்றா. அப்ப அவளுக்கு முருகனை பற்றும் பொழுது அவளுக்கு அனைத்தும் நினைவுக்கு அவள் முருகனோடு இணைகிறார். இதே நிலைதான் நமக்கும். இப்ப நமக்கு ஒரு உலகியல் போகங்கள்ல நம்ம உழண்டுட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு இறைவனை சிந்திக்கணுங்கிற நினைப்பு வராது. அந்த நேரத்துல நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான பிரச்சனை வரும். எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டும், அந்த இக்கட்டான ஒரு பிரச்சனை வந்தா எங்க போறதுன்னா, கண்ணை மூடினா நம்ம சாமி ஒரு கோயில்ல போய் ஒரு விளக்காவது போட்டு வருவோம். அப்பதான் அந்த ஒரு புத்தியில அது உரைக்கும். அவர்களுக்கு நீங்க என்னதான் நீங்க சைவ சித்தாந்தத்தையோ திருமுறையோ அவங்க காதுல போய் சொன்னாலும் அப்ப அவங்க காதுல விழாது. ஆனா அவங்களுக்கு உள்ளார ஒரு உணர்வு வரும். அந்த ஒரு பயம், ஒரு தேடல், திடீர்னு ஒரு தவிப்பு, தனிமையாக்கப்பட்டு விட்டோமே, இனி நமக்கு யாரு உதவுறதுக்கு இருக்கா அப்படிங்கிற அததான் அடுத்த லைன்லயும் சொல்ல போறாங்க. நமக்கு யாரு உதவுவா, நமக்கு உதவுறதுக்கு ஒருத்தவங்க கூட இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வர்றப்ப நம்ம கண்டிப்பா ஓட போற ஒரே ஆளு அந்த நம்மளுடைய இறைவன் தான். அததான் இந்த இடத்துலயும் சொல்றாங்க. இந்த யானையை கொண்டு விரட்டி வள்ளியை கவர்ந்தார் அப்படிங்கிற இந்த வார்த்தை கூட இதுதான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவருக்கு தேவை நம்ம வள்ளியை மணக்க வேண்டும். அது எதுக்காக? வள்ளியோட நன்மைக்காக, வள்ளி விரும்பியதை அடைவதற்காக. நமக்கும் அப்படிதான். நமக்கு வரக்கூடிய அந்த துன்பங்கள் கூட நாம அவனை போய் ரீச் ஆகிறதுக்காக தான். அப்ப அவங்க நம்மளை தேடி வருவா. நம்ம அடியான், நம்ம பக்தன் ஒடியாந்துருவான். அப்ப நம்ம அவனை ஆட்கொண்டுடலாம் அப்படிங்கிறதுதான். அதனாலதான் சூளை நோயை கொடுத்தாரு, குதிரையை வாங்க போனவரை புடிச்சு இழுத்தாரு. இப்படி பல விஷயங்கள் நம்ம
பாக்குறோம். அவர் ஆட்கொண்ட வரலாறு வந்து பல வாரியாக இருக்கு. சோ அவர் வந்து அந்த ஆன்மாவோட பக்குவத்த தெரிஞ்சு கொண்டே இருக்கிறாரு. அந்த நிலை வந்த உடனே அவர ஆட்கொள்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு குறிப்புகளாக நம்ம பார்த்துக்கணும். வள்ளியை அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு அவர் சொன்னா, அதோட அந்த கதை முடிஞ்சு போகல. இது பிரசன்ட்ல டெய்லி ஒவ்வொரு ஆன்மாக்களையும் அவரு கவருவதற்காக, அவர் மணப்பதற்காக இங்கு வருகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உயிர்கள் எல்லாமே பெண். முருகன் ஒருவரே ஆண் அப்படின்னு சொல்லி நம்ம போன பாடல்ல பழனியில நம்ம பார்த்தோம். அப்ப வந்து நம்ம வந்து ஏன்னா அது ஒன்றே உறவு, அது ஒன்றே துணை அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அப்படி நினைக்கிறோம். சோ இந்த இடத்துல அந்த யானையை வந்து அவர் யானை, அதாவது முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாளா, அந்த குறப்பன் வள்ளியை மணப்பதற்காக யானையை வந்து யானையிடமிருந்து காப்பாற்றினார் அப்படிங்கிற அந்த நிலையை நமக்கு புரிகிறது. அடுத்தது அமரர் இடரும் அவுணர் உடலும், அதாவது அமரர் அப்படின்னா தேவர்களினோட துன்பங்களும் அசுரர்களின் உடலும் அழிய அமர் செய்தருள்வோனே, அதாவது ஒன்றாக அழியும்படி போர் செய்த அருளியவனே. அமரருடைய துயர் போச்சு, அவுணருடைய உடல் போச்சு. உடல் தான் போச்சு, அததான் இந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க. ஏன்னா அவங்க அரக்கருங்கிற உடல்ல இருந்து மாறி மயிலாகவும் சேவலாகவும் மாறிட்டார் நம்ம சூரபத்மன். அதனால அவரோட உடல் அப்படிங்கிறது போய் அவர் வேற ஒரு ஃபார்மேஷனுக்கு மாறிட்டாரு. இந்த ஆற்றல் வந்து எப்படி மாறிடுச்சு, இறைவனுடைய பக்தர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த ஆற்றல் வந்து மாறிடுச்சு. நம்ம இத சயின்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு, இட் கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம சைவ சித்தாந்தத்துல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. உயிருக்கு பிறப்பில்லை இறப்பில்லை. அது அந்த அசுத்த நிலையிலிருந்து மாறி சுத்த நிலைக்கு, இறைநிலைக்கு அது அடைகிறது அப்படிங்கறத நம்ம இதே பிசிக்ஸ் தான், இதே தியரி தான், தியரி ஒண்ணுதான். அத வந்து அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே சொல்றாங்க. ஆனா இது உயிருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம உயிர் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் நிரம்ப பெற்ற ஒரு பெட்டகமாக இருக்கிறது. அந்த ஆற்றலை உணர தெரியாமல் தான் நாம தவிச்சிட்டு இருக்கோம். அதையும் அதே ஆற்றலை நமக்கு வெளியில் இருந்து இறைவனாக வெளியில் இருந்து நம்ம உணர்வதற்கான ஒரு அனுபவங்களை கொடுத்து நம்ம பார்வையை, வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய பார்வைய போர் அடிக்க செஞ்சு அது மேல ஒரு விருப்பத்தை குறைய செஞ்சதுக்கு அப்புறம் உட்புறமாக தன்னை காட்டி அது வந்து அதோட ஆற்றலை வந்து சுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இந்த இடத்துல வந்து தேவர்களின் துன்பமும் அசுரர்களின் உடலும் ஒன்றாக அழியும்படி போர் செய்து அருளியவனே அப்படின்னு சொல்லிட்டு, அறமும் நிறமும் மயிலும் அழகும் உடைய பெருமாளே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தர்மமும் செந்நிறமும் வேலும் மயிலும் அழகும் உடைய பெருமானே அப்படின்னு இங்க முருகப்பெருமான போற்றி பாடி முடிக்கிறாரு. இந்த பாட்டை வந்து நமக்கு பத்மாமா பாடி அனுப்பிச்சிருக்காங்க. நான் அந்த பாட்டை ஒரு முறை நான் பிளே பண்றேன். கேட்டு போய் இந்த வாரம் முழுவதும் அந்த பாட்டை நம்ம சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா. தமரும் அமரும் அனையும் இனிய தனமும் அரசும் அயலாக, தரு கண்மரளி முருகு கயிறு தலைய வலைய எரியாதே, கமல விமல மரகதமணி கனகமருவும் இருபாதம் கருதருளி எனது தனிமை கழியறிவு தரவேணும், குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே. கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மனவாலாம், அமரரிடரும் அவுணருடலும் அழிய அமர் செய்து அருள்வோனே.
அறமும் நிறமும் மயிலும் மயிலும் அழகுமுடைய பெருமாளே. கமல விமல மரகதமணி கனகமருவும் இருபாதம் கருதருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும். அறமும் நிறமும் மயிலும் மயிலும் அழகுமுடைய பெருமாளே. அறமும் நிறமும் மயிலும் மயிலும் அழகுமுடைய பெருமாளே. அழகுமுடைய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டை நம்ம சிறப்பாக இந்த வாரம் சிந்திச்சிட்டோம். அதோட விளக்கத்தோட அதோட நுட்பொருளோட நம்ம சிந்திக்கும் பொழுது அதை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம பாட முடியும். அந்த நோக்கத்துல நம்ம இதை பத்தி நம்ம வார வாரம் சிந்திச்சுட்டு இருக்கோம். இதுல இந்த மாதிரி நம்ம தனிமை அழிய அறிவு தர வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த அருணகிரிநாத சுவாமிகள் நமக்காக பாடி அருளி செய்திருக்கிறார். அதாவது நாம தனிமையாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு அறிவை நமக்கு எப்பவுமே இறைவன் கொடுக்கணும். ஏன்னா இறைவன் நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கிறாரு. உள்ள மட்டும் இல்ல, வெளியேயும் இருக்கிறாரு, கூடவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சைவ சித்தாந்தத்துல நல்லா புரிஞ்சுக்கிறோம். உள்ளார இருக்கக்கூடியவனை நம்ம உணர்வதற்கு வெளியிலிருந்து அவன் தான் நமக்கு உதவி கொண்டிருக்கிறான். கூடவும் இருந்து உதவி கொண்டிருக்கிறான். அதை நம்மால வரக்கூடிய அனுபவங்கள் அவன் தருவது. அதை அவன் அருளாலே நம்ம அதை அதுலேயும் அவனையே நம்ம இன்ப துன்பங்களை பார்க்க பழக வேண்டும். அதற்கான பக்குவத்தை இறைவன் நமக்கு அருள வேண்டும் அப்படின்னு நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைய திருப்புகளை இன்னைக்கு நம்ம நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. நம்ம ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். வள்ளி சன்மார்க்கம், வள்ளி குரத்தியை சொல்றது எப்பயுமே அது ஆன்மாக்களை குறிப்பது தான். அதை சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டா சொல்லிட்டாங்க திவ்யா. அது நமக்காக தான், ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் நம்ம எங்கிருந்து நம்ம பூஜை செஞ்சாலும் சாமியை நினைத்தாலும் நம்ம தவம் ஏற்றி கொண்டிருந்தால் நம்ம தேடி வரக்கூடியவன் முருகன். குருவாக வருவார் முருகன் தான். சிவனை கும்பிட்டாலும் முருகன் கும்பிட்டாலும் எல்லாரும் ஒண்ணுதானே. முருகனே தான் வருவான். அதை காமிக்கிறதுக்கு அந்த தாத்பரியத்தை சொல்றதுக்கு தான் வள்ளி சன்மார்க்கம் வள்ளியை தேடிதான் முருகர் வந்தார். வள்ளி குரத்தியா அங்கதான் இருந்தா, எந்த இடத்துலயே தான் இருந்தா. முருகர் தான் அவரை தேடிட்டு வந்தார். அதனால நம்மளும் அதே மாதிரி சுவாமியை சந்திச்சுட்டே இருக்கும்போது நம்ம தெய்வத்தை தேடி போக முடியாது இல்லையா. அவர் எங்க இருக்காருன்னு எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கக்கூடிய பெருமான் இல்லையா. அப்ப முருகர் நம்மளை தேடிதான் வருவாரு. அந்த ஆன்மாக்கள் எல்லாம் வள்ளிக்கு தான் எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். அதுக்குதான் இந்த குரத்தி இந்த கதைகள்லாம் சொல்றது நமக்கு அதுதான் இப்ப நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே திருப்புகழ் இந்த மாதிரிதான் பாட்டு அம்மா பாடி கொடுப்பாங்க, அப்படியே பாடிட்டு இருந்தோம். அப்புறம் திவ்யாக்கிட்ட தான் சொன்னேன், இது திருப்புகழ் அர்த்தம் தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும், நீங்களே சொல்லுங்க, ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னா அது ரொம்ப விளக்கமா இப்ப அவங்க இன்வால்வ்மெண்ட்டோட அதை அழகா தேடி விளக்கத்தை நல்ல தெளிவா கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு திவ்யா. இதுதான் எதிர்பார்க்கிறோம் நாங்க. திருப்புகழ் அப்படியே படிச்சா நமக்கு இது கிடையாது. முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தீபாவளிட்ட சொன்னோன்னா அப்போ முன்னையோட இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோட நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு. அதோட அம்மாவோட குரல் முன்ன பின்ன அப்படி இருக்குன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனால் அது எவ்வளோ முக்கியம் நமக்கு அப்படிங்கிறது பத்மாவதி அம்மாவோட குரல் நமக்கு தேவை. இந்த மாதிரி நமக்கு சந்தத்தில் கொடுக்க பாட்டில் நம்ம குருவாக இருந்து நமக்கு அருள் புரியுறாங்க. ரொம்ப நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அந்த நேரத்தில் அவங்களுக்கும். நன்றிம்மா, எல்லாருக்கும் நன்றி. எல்லாமே திருவருளோட திருச்சிற்றம்பலமா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கேட்கும் பொழுது. திருச்சிற்றம்பலமா. சிவாய நம.